ஏவிஎம் வந்து ஒரு பிளானிங்கா, அதாவது வந்து பக்காவா வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளானிங்ல வந்து படத்தை எடுப்பாங்க. சொன்ன ஒரு ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிட்டு படத்தை வந்து பூஜை போடுவாங்க. சொன்ன ரிலீஸ் தேதியில படம் வந்து ரிலீஸ் ஆயிரும். எந்த பிரச்சனையுமே இல்லாம பக்கா பிளானிங்ல பக்காவா படம் எடுத்துட்டு இருந்தாங்க ஏவிஎம் நிறுவனம். அதாவது ஏவிஎம் சரவணன் சார் வந்து ஒரு அயன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிளானிங் மேன் சொல்லுவாங்க, ஹிட்மேன் சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஹிட்மேன்னா அது ஒரு ஹிட் அடிக்கிறது, அதாவது சொல்லி ஷூர் ஷாட் அடிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி ஷூர் ஷாட் அடிப்பாங்க அவங்கெல்லாம். அப்படி வந்து படங்கள் எடுத்துட்டு இருந்த ஏவிஎம் நிறுவனம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சினிமா வந்து கச்சாமுச்சான்னு மாற ஆரம்பிக்குது. சினிமா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவிஎம், வாசன், நாகி ரெட்டியார் இப்படி ஜாம்பவான்கள் வந்து சினிமாவில் இருந்துட்டு இருந்த காலத்தில் அந்த பெரிய பெரிய இயக்குநர்கள் KS கோபாலகிருஷ்ணன் ஒரு பக்கம், P மாதவன் ஒரு பக்கம், ஸ்ரீதர் ஒரு பக்கம், திருலோகச்சந்தர் ஒரு பக்கம், இப்படி பீம்சிங் ஒரு பக்கம், இப்படியெல்லாம் இருந்த சினிமா அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் காலகட்டம், பாரதிராஜா காலகட்டம், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லிங்குசாமி, மிஸ்கின் எல்லாம் கூட சொல்லலாம். அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ ரொம்ப மோசமாயிருச்சு, கண்ணா புண்ணான்னு ஆயிடுச்சு.